நம்ம யூஸ் பண்ணுற சில பல பொருட்களில் வந்து ரேடியம் யூஸ் பண்ணிப்போம். அது வந்து நைட்டில் நல்லா ஒரு க்ளோவாக தெரியும். அதை வச்சு ஒரு சம்பவம் சொல்லட்டா, 1920 காலகட்டங்களில் எங்கல்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறாங்க. அந்த கம்பெனியோட நேம் வந்து யுனைடெட் ஸ்டேட் ரேடியம் கார்பரேஷன் அப்படின்ற ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிலிட்ரி வாட்சஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து க்ளோ பெயிண்ட் அடிக்கும். அதாவது ரேடியம் பெயிண்ட் அந்த நைட்டு வந்து அந்த கிரீன் கலரில் காமிக்குதுல, அதை வந்து அடிக்கும். இது வந்து ரேடியம் பேஸ்டு லூமினேஷன்ஸ் பெயிண்ட். ஓகேவா? இது வந்து என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, நைட் வந்து நல்ல க்ளோ கொடுக்கும். இது வந்து கம்பெனி சைடில் என்ன சொல்கிறாங்க, இது வந்து சேஃப் தான் அப்படின்னு அந்த காலகட்டங்களில் சொல்கிறாங்க. அங்கே வேலை பார்க்குற கேர்ள்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ப்ரெஷ்ஷை வந்து ஷார்ப் பண்ணுறதுக்கு வாயில் வச்சு இது பண்ணி ஷார்ப் பண்ணியிருக்காங்க. பண்ணி அதுக்கு வந்து பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுறாங்க, அவங்க டீத் வந்து க்ளோ ஆகுது அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஷாக்கு. அவங்க ஜாவ் லைன்லாம் இருக்கும் தெரியுமா, அதெல்லாம் வந்து கரைய ஆரம்பிச்சிட்டு, கேன்சரும் வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சிட்டு, நிறைய பேர் வந்து இதில் வந்து இறந்தாங்க. அதை வந்து கம்பெனியுமே வந்து மூடி மறைச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்கள சில பேர் வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டு அந்த கேஸையும் வின் பண்ணாங்க. இந்த கேஸ் தான் வந்து யூஎஸ்ல வந்து ஒர்க்கர்ஸ் லாவை வந்து ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு ஒரு மெயின் ரீசன். ஓகே கைஸ், இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுங்க. அதே மாதிரி யூடியூப்ல தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகேவா? பாய்.